ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெப் சீரிஸோ, ட்ராமாவோ கிடையாது. இன்னைக்கு நம்ம பாலிடிக்ஸ் பேச போறோம். என்னடா புதுசா பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா மக்களே, இது வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதாவது சிஜேபி அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு வந்து தெரியல. இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே வந்து தெரியல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே வந்து சில பேத்துக்கு தெரியாதுன்னு தான் நெனைக்கிறேன். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சிஜேபிக்குள்ள வருவோம். இந்த சிஜேபின்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இப்படி கேட்கறதுக்கே வியர்டா இருக்கா? அப்படிதான் இருக்கும். அண்ட் இவங்களுக்குன்னு தனியா ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு, டெர்ம்ஸு, கண்டிஷன்ஸு, பாலிசிஸு அப்படின்னு நெறைய இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு தனியா கட்சிக்கு சாங் வேற இருக்கு. பாட்டெல்லாம் இருக்கு. அது பேர் வந்து சிஜேபி ஆந்தம்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு ஜென்ரலா ஒரு கட்சிக்கு வந்து என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கு. ஓகே. இந்த சிஜேபிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுலேருந்து சூரியகாந்த் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, இந்த யங்ஸ்டர்ஸ் அதாவது இந்த கிராஜுவேட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடுறவங்கள பார்த்து, நீங்கள்லாம் கருப்பாம்பூச்சி, நீங்கள்லாம் பூச்சி, கொசு அப்படின்னு சொல்லி கண்டமேனிக்கு அவங்கள பேசிட்டாரு. நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே பூந்து எல்லாத்தையுமே வந்து தப்பு தப்பாக பேசுகிறீங்க, நிறைய சர்ச்சைகள்லாம் உண்டாக்குறீங்க, இப்படி இப்படின்னு கண்டமேனிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நம்ம ஜென்ஜி You people will not have any respect. You expect the outsider. No, my lord, I understand. There are already parasites in society who attack you people, you attack the system, and you want to join hands with them. No, my lord. I understand, my lord, and I understand. Have you seen there are youngsters like cockroaches. They don't get any employment. They don't have any place in profession. Some of them become media. Some of them become social media. Some of them become RTI activists. Some of them become another activist, and they start attacking everyone. நம்ம ஜென்ஜிஸ் எல்லாம் வந்து கொந்தளிச்சிட்டாங்க அவர் பேசுனதில். அதில் கொந்தளிச்சதுலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொந்தளிச்சவர் பேர் தான் வந்து அபிஜித் தீப்கே. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் சிஜேபின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு நான் சொல்கிறேன். இந்த அபிஜித் தீப்கே என்ன பண்ணிட்டாரு, இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் இவருக்கு ஸ்ட்ராங்காக அஃபெக்ட் பண்ணதுனால காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இன்ஸ்டா, ட்விட்டர்னு இது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, பேஜே ஆரம்பிச்சிட்டாரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பித்ததில் இருக்கிற எல்லா ஜென்ஜி கிட்ஸு, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அதில் ஃபாலோ பண்ணி போஸ்ட்டு போட்டு கமெண்ட்ஸு அப்படி இப்படின்னு அதை பற்றி பேச ஆரம்பித்ததில் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இது ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துருச்சு. இதனால பார்த்திங்கன்னா, இந்த பயம் வந்தது தான் இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு பிரச்சனையாக, ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. இது ஒரு தனி கட்சியாக உருமாறுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது. இதில் நான் ஒப்பீனியன்லாம் சொல்ல வரல, இந்த சிஜேபின்னு என்னன்னு தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அபிஜித் தீப்கேங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு இவர் யாருமே இல்லை. இவர் வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அதாவது பேசுகிறத வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு, அவங்க பேசுனது கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா வந்து சூரியகாந்த் பேசுனது வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது. இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் சூரியகாந்த் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி கருப்பாம்பூச்சி, பூரா அது இதுன்னு பேசுனதில் ஜென்ஜிஸ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிட்டாங்க. இதனால வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து இந்த இன்ஸ்டாகிராம் நான் சொன்னேன்ல ஸ்டார்ட் பண்ணாருன்னு, இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ஆரம்பித்து இந்த பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் வந்து எத்தனை வருஷமாக இருக்கும், ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே தானே இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இது ஆரம்பித்து வெறும் 1.5 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து இன்ஸ்டாகிராமில் 27 மில்லியன் ஃபாலோவர்ஸு. அண்டு ட்விட்டர் ஆரம்பித்ததில் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டே வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு போயிடுச்சு. திஸ் இஸ் இட். அண்ட் நீங்களும் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் ஸ்டே டியூன், ஸ்டே ஹார்ட், பீஸ் அவுட், பை.